والعاقبة للمتقين. الصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وأحسن الهدي هدي محمد نبيه صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. வார்த்தைகளில் உண்மையானது அல்லாஹ்வின் வேதமான திருமறை குர்ஆனாகும். வழிகாட்டுதலில் மிகவும் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதலாகும். காரியங்களில் மிகவும் கெட்டது மார்க்கத்தின் பெயரால் உண்டாக்கப்படுகின்ற பிதஅத்தான காரியங்கள் ஆகும். ஒவ்வொரு பிதஅத்தான காரியங்களும் அனாச்சாரமாகும். ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடாகும். ஒவ்வொரு வழிகேடும் நம்மை நரகத்தில் தள்ளிவிடும் என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்தார்கள். அப்படிப்பட்ட எச்சரிக்கை கூறியவனாக இந்த பயானை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய தாய்மார்களே, வாரந்தோறும் சனிக்கிழமை அன்று திருக்குர்ஆன் விளக்க உரை நிகழ்ச்சிக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த இடத்திற்கு இங்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் வற்றா பெருங்கருணையும் என்றென்றும் நிலவட்டுமாக. நாம் இங்கு பேசப்படக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே அல்லாஹ் நமக்கு இம்மையிலையும் மறுமையிலையும் பயனுள்ளதாக ஆக்கித்தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து என்னுடைய தலைப்பிற்குள் நான் செல்கிறேன். கடந்த வாரத்தில் ஒரு குர்ஆனுடைய வசனத்திற்கு நாம் விளக்கமாக அதனுடைய விளக்க உரையை நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். இந்த வாரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சில சூறாக்களுக்கென்று தனிப்பட்ட சிறப்புகளை சொல்லியிருப்பார்கள். குர்ஆனுடைய ஒவ்வொரு சூறாக்களுக்குமே தனி சிறப்புகள் சொல்லியிருப்பார்கள். அந்த சிறப்புகளை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். ஏன்னு சொன்னால், நிறைய தஃப்சீர்களை நாம் பார்ப்பதற்கு முன்னால் சூறாக்களுடைய சிறப்புகள் நாம் தெரிந்து கொண்டோம்னு சொன்னால் மற்ற விஷயங்கள் புரிந்து கொள்வதற்கு ரொம்ப இலகுவாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு சூறாவுக்குமே ஒவ்வொரு சிறப்புகள் சொல்லியிருக்காங்க. சில சூறாக்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த அதிசிறப்புகளும் சொல்லியிருக்காங்க. குர்ஆனில் எல்லா சூறாக்களுமே முக்கியம்தான். குர்ஆனில் அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கிற 30 ஜுஸ் 114 அத்தியாயம், இது மொத்தமே முக்கியத்துவம் வாய்ந்த சூறாக்களும் வசனங்களும் தான். ஆனால் குறிப்பிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களே, இதை நீங்கள் ஓதுங்க, இதில் பயன் இருக்குது, இதில் நன்மை இருக்குது, இது மறுமை நாளில் உங்களுக்கு பேர் உதவியாக நிற்கும் அப்படின்னு சொல்லி அப்படி ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டு சொன்ன முக்கியத்துவம் வாய்ந்த வசனங்களை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். நிறைய சிறப்புகள் வரும். முடிந்தால் இன்ஷா அல்லாஹ் அது குறிப்பு மாதிரி கூட எடுத்துக்கங்க, மனசில் பதிய வைக்கிறதுக்காக வேண்டி. அடுத்தடுத்து அப்படி நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம்னா முன்னாடி சொன்னது பின்னாடி மறந்துடும், பின்னாடி சொன்னது முன்னாடி மறந்துடும். அதுக்காக வேண்டி ஒரு பேனாவோ பென்சிலோ ஏதாவது உங்கள் ஞாபகத்துக்காக வேண்டி. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், குர்ஆனுடைய முதல் அத்தியாயம், முதல் சூரா. அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம். சூரத்துல் ஃபாத்திஹா என்று சொல்லப்படக்கூடிய, தோற்றுவாய் என்று சொல்லப்படக்கூடிய முதல் சூரா. இந்த சூராவுக்கு சூரத்துல் ஃபாத்திஹா என்கிற ஒரு பெயர் இருக்குது. சரிங்களா? இந்த சூரத்துல் ஃபாத்திஹா அப்படிங்கிறது குர்ஆனுடைய முதல் அத்தியாயமாக இருக்கிற காரணத்தினால் அல்லாஹ்வுடைய தூதரவங்க இந்த சூறாவுக்கு உம்முல் குர்ஆன் அப்படின்னு சொல்லுவாங்க. குர்ஆனுடைய தாய் அப்படின்னு சொல்லி. குர்ஆனுடைய தாய்னா முதல்ல இருக்கு இல்லைங்களா? இதுக்கு பிறகு நம்ம அடுத்த சூறாவுக்கு போகிற மாதிரி இருக்கும். முதல்ல இந்த சூறா இருக்கிறதுனால இதுக்கு உம்முல் குர்ஆன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் இருக்குது. ஃபாத்திஹா அப்படின்னு சொன்னால் தோற்றுவாய் அப்படிங்கிற அர்த்தம். துவக்குறோம்ல, தோற்றுவாய் அப்படிங்கிற அர்த்தம். இப்போ அரபுல என்ன சொல்லுவாங்கன்னா, அரபு மொழி இந்த குர்ஆன் மொத்த குர்ஆனுக்குமே இதுதான் துவக்கமாக இருக்கிறதுனால இது உம்முல் குர்ஆன், குர்ஆனின் தாய் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இதுக்கு இருக்குது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த முதல் சூறாவுக்கு மட்டுமே, இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு மட்டுமே 4 விதமான பெயர்கள் இருக்குது. சரிங்களா? அதில் முதலாவது பெயர் உம்முல் குர்ஆன். சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உம்முல் குர்ஆன், குர்ஆனுடைய தாய். வ உம்முல் கிதாப், புத்தகத்தினுடைய தாய். கிதாப்னா குர்ஆனைத்தான் சொல்கிறாங்க பாருங்க. உம்முல் குர்ஆன், குர்ஆன்னா இறை வேதம், அல்லாஹ்வுடைய வேதம். அடுத்து உம்முல் கிதாப், கிதாப்னால அல்லாஹ்வுடைய வேதம் தான். சரிங்களா? உம்முல் கிதாப். வஸ்ஸபு மசானி, திரும்ப ஓதப்படக்கூடிய 7 வசனங்கள். இந்த அல்ஹம்து சூரா நம்ம திரும்ப ஓதிக்கிட்டே இருக்கோம்ல, இப்போ அதுக்கு என்ன பேரா? உம்முல் குர்ஆன் ஒரு பேர்,
உம்முல் கிதாப் இன்னொரு பெயர். அதே மாதிரி வஸ்ஸபு மசானி, திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய 7 வசனங்கள். எல்லா தொழுகையிலையும் இதனை முதல்ல ஓதுறோம். திரும்ப திரும்ப ஒரு சூறா கூட துணை சூறா ஓதி திரும்ப இன்னொரு தொழுகை துணை சூறா நம்ம அதுவே ஓத மாட்டோம். ஆனால் தொழுகைக்கு ரசூலுல்லாஹ் சொல்லும்போது ஃபாத்திஹா ரொம்ப முக்கியம். ஃபாத்திஹா இல்லைன்னு சொன்னால் தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டான். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்போ இந்த சூறாவுக்கு மட்டுமே 3 பேர் சொல்லியிருக்கேன். உம்முல் குர்ஆன், உம்முல் கிதாப், வஸ்ஸபு மசானி அப்படின்னு சொல்லி. இன்னொரு அறிவிப்பில் என்ன வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இந்த 7 வசனங்களை விளக்குறாங்க. முதல்ல வலக்கத் ஆத்தைனா சபஅன் மினல் மசானி வல் குர்ஆனில் அதீம். இந்த திரும்ப திரும்ப ஓதக்கூடிய இந்த 7 வசனங்கள் மகத்தான அல்லாஹ்வின் வார்த்தைகளை பொருந்தியது, குர்ஆனில் உள்ளது என்று சொல்கிறாங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இப்போ 3 பேர் சொல்லியிருக்குமா, இன்னொரு பேரும் இதுக்கு 4வதாக பேர். என்ன பேருன்னு கேட்டிங்கன்னா குர்ஆனுல் அதீம். இந்த ஒரு சூறாவுக்கு மட்டும் 4 பேர்கள் இருக்குது. உம்முல் குர்ஆன், உம்முல் கிதாப், வஸ்ஸபு மசானி, வஹிய குர்ஆனுல் அதீம். இந்த 4 பேர்கள் எதுக்கு இருக்கான், சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு மட்டுமே இருக்குது. சரிங்களா? இந்த சூரத்துல் ஃபாத்திஹா குர்ஆனுல் அதீம் தான் நமக்கு தெரியும்ல. குர்ஆன் அப்படிங்கிறது இறைவேதம், அது இல்லை மகத்துவம் மிக்க அல்லாஹ்வின் இறைவேதம் அப்படின்னு சொல்லி. கடைசியில் நான் கேட்பேன், ஃபாத்திஹாவுக்கு மொத்தம் எத்தனை பேர் இருக்குன்னு கேட்பேன். கரெக்டாக 4 நீங்கள் சொல்லணும். கண்டிப்பாக. வஸ்ஸபு மசானி, வஸ்ஸபு மசானி. சபுனா 7, மசானி திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய 7 வசனங்கள். தமிழில் புரிஞ்சுக்கிட்டு அதை அரபியாக கன்வெர்ட் பண்ணிக்கங்க, ஈஸியாக புரிஞ்சிடும். வஸ்ஸபு மசானி, திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய 7 வசனங்கள் சொல்லி. யார்கிட்ட ஏதோ பேஜ் வாங்கி கூட எழுதிக்கிங்க, குறிச்சிங்க. அது குறிச்சிக்கிறீங்களா? சரி, சரி. இப்போ வஸ்ஸபு மசானி, உம்முல் கிதாப், உம்முல் குர்ஆன், குர்ஆனுல் அதீம், வஸ்ஸபு மசானி. வஸ்ஸபு மசானி திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய 7 வசனங்கள். சரிங்களா? ரசூலுல்லாஹ் ஒரு நபித்தோழரை கூப்பிட்டு, சரிங்களா, அபு சயீத் பின் முஅல்லா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, மஸ்ஜிது நபவியில் ஒரு நபித்தோழர் ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு, நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கற்றுத்தரேன், நீங்கள் அதை கற்றுக்கங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அவரை பக்கத்தில் உட்கார வச்சு அல்ஹம்து சூரா கற்றுக் கொடுக்குறாங்க. அல்ஹம்து சூரா ஏன் ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தாங்கன்னா, அதனுடைய சிறப்பு அதிகமாக இருக்கிற காரணத்தினால அவரை பக்கத்தில் உட்கார வச்சு ரசூலுல்லாஹ்வை கற்றுக் கொடுக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர்-ரஹ்மான் ரஹீம், மாலிகி யௌமித்தீன் அப்படிங்கிற அந்த முழு சூறாவையும் கற்றுக் கொடுத்தார்கள் என்று ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குறோம்னா முக்கியத்துவம் இருக்குது தான் கற்றுக் கொடுக்குறாங்க. ஒரு விஷயத்தில் அதிகமான முக்கியத்துவம் இருந்தால் மட்டும்தான் ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுப்பார்கள். கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆர்வப்படுத்துவார்கள். உட்கார வச்சு கற்றுக் கொடுத்துங்கிறது முக்கியமான விஷயம்ல. அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை பொறுத்தவரையிலையும் இது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சூறா. இந்த சூரத்துல் ஃபாத்திஹா தொழுகையில் ஒருத்தவங்க ஓதுனேன்னு சொன்னான், லா ஸலாத்த லிமல்லம் யக்ர பி ஃபாத்திஹத்தல் கிதாப். தொழுகையில் ஒருவர் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதவில்லை என்றால் அந்த தொழுகையே கூடாது அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். ஃபாத்திஹா கண்டிப்பாக ஓதி ஆகும். ஃபாத்திஹா ஓதுனேன்னு சொன்னால் என்ன செய்யாது, அல்லாஹ் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்படிங்கிற ஒரு செய்தி. அப்போ ஃபாத்திஹா ஓதவில்லை என்றால் தொழுகை கூடாது. சரிங்களா? அதை குறிச்சிக்கிங்க. அடுத்து ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஃபாத்திஹாவுக்கு இன்னும் நிறைய சிறப்புகள் சொல்கிறாங்க. அதில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, தொழுகையில் மட்டும்தான் இந்த ஃபாத்திஹா நம்ம ஓதுவோம். தொழுகை அல்லாமல் மற்ற நேரத்தில் நம்ம ஃபாத்திஹா ஓத மாட்டோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகை அல்லாமல் இந்த ஃபாத்திஹா சூரா நம்ம ஓத சொல்லி கொடுத்துருக்காங்க. பொதுவாக ஃபாத்திஹாங்கிறது நம்ம எப்படி புரிஞ்சு வச்சுருக்கிறோம், தொழுகையில் ஓதணும், தக்பீர் கட்டின பிறகு ஓதணும் அப்படின்னு நினச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா? ஆனால் ரசூலுல்லாஹ் அதனுடைய சிறப்பை சொல்லும்போது, நீங்கள் தொழுகைக்கு அல்லாமல் ஓதினால் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிவிட்டு அல்லாஹ்விடத்தில் எது கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான். தொழுகை அல்லாமல் மற்ற நேரத்தில் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க, சும்மா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னா ஃபாத்திஹா ஓதலாம். சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, சமையல் பண்ணிக்கிட்டு ஃபாத்திஹா ஓதலாம். ஏதாவது காய்கறி நறுக்கிட்டு ஃபாத்திஹா ஓதலாம். அது எந்த அளவுக்கு சிறப்புனா, ஒரு மனிதனுக்கும் ஃபாத்திஹாவுக்கும் ஒரு நெருக்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகிறானோ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா, ஒரு அடியான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று அவன் சொன்னால், அகில உலகத்தையும் படைத்த அல்லாஹிற்கே எல்லா புகழும் என்று அவன் சொன்னால்,
அவன் தன் இறைவனை புகழ வேண்டிய விதத்தில் புகழ்ந்து விட்டான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நம்ம சொன்னோம்னா நம்ம இறைவன் அல்லாஹ், அந்த அல்லாஹை நம்ம புகழ வேண்டிய விதத்தில் புகழ்ந்துட்டோம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை அல்லாஹ் ஏற்றுக்கிறான். என் ரப்பை நீ புகழ்ந்துட்ட அப்படிங்கிற அல்லாஹ் அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்கிறான். அடுத்து அர்-ரஹ்மான் ரஹீம், அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன் அப்படிங்கிற வார்த்தை அவன் சொன்னான். தன்னுடைய அன்பையும் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், அல்லாஹ்வுடைய அன்பு நிகரற்றதான இருக்கு, அல்லாஹ்வுடைய அருள் அளவில்லாமத்தான் இருக்கு. இப்படி சொன்னால் அவன் தன் இறைவன் மீது அளவு கடந்த அன்பை வெளிப்படுத்தி விட்டான் அப்படிங்கிற வார்த்தை. மாலிகி யௌமித்தீன், தீர்ப்பு நாளின் அதிபதி, அல்லாஹ் தன் இறைவனை வைக்க வேண்டிய இடத்தில் அவன் வைத்து விட்டான். ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், ஈயாக்க நஅபுது உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், வ ஈயாக்க நஸ்தஈன் உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம் என்று ஒரு அடியான் சொன்னால் படைத்த இறைவனுக்கும் அந்த மனிதனுக்குமான தொடர்பை தான். நம்ம யாரை வணங்குறோம்? அல்லாஹ் வணங்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் எந்த தேவையாக இருந்தாலும் யார்கிட்ட கேட்குறோம்? அல்லாஹ்ட்ட கேட்குறோம். அப்போ நமக்கும் அல்லாஹ்வுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு? நம்ம கேட்குறோம், அவன் கொடுக்குறான். நாம் மனிதர்கள், அவன் எஜமானன். அப்போ இந்த டிஃப்ரெண்ட்டை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறுபடுத்தி காட்டுறாங்க. ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், உன்னையே வணங்கி உன்னிடமே உதவியும் தேடுகிறோம் என்று சொன்னால் இது படைத்த மனிதனுக்கும் இறைவனுக்குமான ஒரு தொடர்பு. இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், நேரிய பாதையை காட்டு. அல்லாட்ட நேர்வழியை கேட்டோம். வாழ்கிற காலம் வரைக்கும் இந்த உலகத்தில் நீ வழிகாட்டின. ஏன்னா உலகத்தில் எக்கச்சக்கமான குப்பைகள் இருந்தாலும் கூட அந்த குப்பைகளுக்குள்ளெல்லாம் போகாமல் நீ நேர்வழி காட்டிய நல்ல மனிதர்கள், நல்லோர்கள், அவர்களுக்கு எந்த பாதையில் நீ வழி நடத்தினாயோ, ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின், உன்னால் கோபிக்கப்படாதவர்கள், வழிமாறி தவறி செல்லாதவர்கள், இவர்களுடைய ஒரு நேரிய பாதை எங்களுக்கு காட்டு அப்படிங்கிற ஒரு துவா. இப்போ மொத்தத்தையும் நம்ம ஓதிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஓதிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஹாதா லி அப்தி ஓலி அப்தி, இதை ஓதிவிட்டு என்னுடைய அடியான் ஏதேனும் அவன் என்னிடத்தில் கேட்டால் அவனுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். அல்ஹம்து சூராவுடைய எவ்வளோ சிறப்பு! நம்ம என்ன நினச்சி வச்சுருக்கோம்னா தொழுகையில் மட்டும்தான் ஓதணும்னு நினச்சி வச்சுருக்கிறோம். தொழுகை அல்லாமல் ஓதுனா மற்ற நேரங்களில் நாம் என்ன கேட்குறோமோ அல்லாஹ் அதை கொடுக்குறோம். அவ்வளோ பெரிய சிறப்பு அல்ஹம்து சூராவுக்கு இருக்கிறது என்று ஹதீஸ்களில் பார்க்க முடிகிறது. சரிங்களா? இப்போ நம்ம அல்ஹம்து சூராவுடைய சிறப்பை எப்படி புரிஞ்சிக்கலாம்? சூராவுக்கு 4 பேர்கள் இருக்கிறது. அந்த சூறாவை நம்ம என்ன செய்து கொள்ளலாம்? தொழுகையில் ஓதி கொள்ளலாம். அந்த சூறா தொழுகையில் ஓதவில்லை என்றால் தொழுகை கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம். தொழுகை அல்லாமல் மற்ற நேரத்தில் நம்ம ஓதுறோம்னு சொன்னால் அல்லாஹ் என்ன செய்கிறான்? நம்முடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயம். இது அல்லாமல் இன்னொரு சிறப்பும் இருக்குது. ஓதி பார்த்து கொள்ளலாம். என்ன செஞ்சுக்கலாம்? அல்ஹம்து சூராவுக்குண்டான சிறப்பு ஓதி பார்த்து கொள்ளலாம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுடைய பேர் அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு போர்களத்துக்கு எல்லாமே போகிறாங்க. வழியில் போகக்கூடிய நேரத்தில், ஒரு பயணியாக வழியில் போகக்கூடிய நேரத்தில் கடுமையான பசி, இரவு நேரம். இந்த இரவு நேரத்தில் இவங்களுக்கு இந்த பசியினால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு டென்ட்டு மாதிரி ஒரு இடத்த அமைச்சிக்கிட்டு ஒரு இடத்துல உட்காந்துக்கிறாங்க. இவங்களுக்கு எதிர்மறையில் இன்னொரு குரூப், வேற ஒருத்தவங்க குரூப்பு இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, இந்த பசிக்காக வேண்டி அவங்கள்ட்ட போய் உதவி கேட்குறாங்க. பசிக்கு ஏதாவது உணவு கொடுங்கன்னு சொல்லி அவங்க கொடுக்க மறுக்கிறாங்க. அப்போ கொஞ்சம் நேரம் கழித்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்கள முக்கியமான ஒருத்தவருக்கு ஒரு தேள் கொட்டிடுது. கால் பகுதியில் தேள் கொட்டிருச்சு. தேள் கொட்டினா தேள் விஷம் தானே. அப்போ விஷத்தை போக்குறதுக்கு மருந்துகள் வேணும். காட்டில் இருக்காங்க, காட்டில் மருந்துகள் இருக்குமா? மருந்து ஒன்றுமே இருக்காது. கொண்டு வந்தால் இருக்கும். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு இவங்கள்ட்ட உதவி கேட்குறாங்க. இந்த மாதிரி எங்கள் ஊரில் ஒருத்தவங்க தேள் கொட்டிருச்சு, அவங்கள எப்படி நிவாரணப்படுத்தணும்னு தெரியலை, உங்கள்கிட்ட ஏதாவது நிவாரணம் பொருட்களோ மருந்துகளோ இருந்தால் நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க, ஏன்பா நாங்கள் பசின்னு வந்தோம் உங்கள்கிட்ட, நீங்கள் ஏதாவது கொடுத்தீங்களா எங்களுக்கு? அப்போ நான் எங்களுக்கு எதுக்கு உங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி இவங்க திரும்பவும் கேட்குறாங்க. அவங்க திரும்பவும் சொல்கிறாங்க, சரி சரி, எங்களில் முக்கியமான ஒருத்தவர் அவருக்கு தேள் கொட்டிருச்சு, நீங்கள் அவர் குணப்படுத்துனீங்கன்னு சொன்னால் நாங்கள் உங்களுக்கு ஒரு அன்பளிப்பு தரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா, இங்கேருந்து போய் தேள் கொட்டுப்பட்ட இடத்துல, அந்த இடத்துல இவர் அல்ஹம்து சூராவை ஓதி, அல்ஹம்து சூராவை முழுசாக ஓதி அந்த இடத்துல தன்னுடைய எச்சிலை எடுத்து அந்த இடத்துல வைக்கிறார். வச்ச உடனே என்ன ஆயிடுது? விஷ முறிவு ஏற்பட்டுருது. அவர் பழைய மாதிரி அந்த தேள் கொட்டின அந்த விஷத்தை நீங்கி பழைய மாதிரி நிவாரணம் ஆகிறார். அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ஒரு சந்தோஷத்தில் ஒரு பரிசு கொடுக்கணும்ல, அவங்க ஒரு குறிப்பிட்ட சில ஆடுகள் பரிசாக அவங்களும் கொடுத்துட்றாங்க. கொடுத்த உடனே இந்த செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்த நாள் காலையில் போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ரசூலுல்லாஹ்
ஒருத்தவங்களுக்கு தேள் கொட்டிருச்சு, நாங்கள் ஃபாத்திஹா சூரா ஓதுனோம், அந்த எச்சிலை கொண்டுட்டு அந்த இடத்துல வச்சோம், திடீர்னு நிவாரணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி. அப்போ ரசூலுல்லாஹ் அந்த நபித்தோழர் கேட்குறாங்க, ஃபாத்திஹா சூராவில் நிவாரணம் இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு அந்த நபித்தோழரை பாராட்டிட்டு அப்போ ரசூலுல்லாஹ் அடுத்து சொல்கிறாங்க, அவங்க உங்களுக்கு என்னவா அன்பளிப்பு கொடுத்தாங்களோ அதில் எனக்கும் ஒரு பங்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க ரசூலுல்லாஹ். அவங்க கொடுத்த ஆட்டில் எனக்கும் ஒரு பங்கு அன்பளிப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ரசூலுல்லாஹ் அடுத்து வேறு சில அறிவிப்புகள் வழியாக சில செய்திகள் வருது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் 2 விதமான கருத்து முரண்பாடு இருக்குங்க. இந்த மாற்று கொள்கைகள் இருப்பாங்க இல்லைங்களா, இப்போ தேள் கொட்டிருச்சுன்னு சொன்னால் விஷத்தை வச்சோம்னா சரியாயிரும் அப்படிங்கிற ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடந்த ஒரு விஷயம். இது இன்னைக்கு சாத்தியமாங்கிறது ஒரு கேள்வி. சரிங்களா, குர்ஆனுடைய சூறாக்களில் நிவாரணம் இருக்குது. ரசூலுல்லாஹ் இருந்த காலத்தில் இது சாத்தியப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த மாதிரி தேள் யாருக்காவது கொட்டிருச்சுன்னு சொன்னால் நம்ம ஆஸ்பத்திரிக்கு போக வேணாம், இங்கேயே உட்கார வச்சு அல்ஹம்து சூராவை திரும்ப ஓத வச்சு அதே இடத்துல என்ன செஞ்சா அந்த இடத்துல நம்ம எச்சி தொட்டு வச்சோம்னா அந்த நிவாரணம் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு கருத்து. இந்த ஜாக்குன்னு சொல்லுவாங்க மாற்று கொள்கையில் உள்ளவங்க, அவங்க இந்த ஹதீஸ் எப்படி எடுத்துப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, இது இன்றைக்கு இது ரியல்னு எடுத்துப்பாங்க, இன்றைக்கு இந்த மாதிரி நிகழும்னு எடுத்துப்பாங்க. அது சாத்தியங்களா? சாத்தியம் இல்லை. ஏன் சாத்தியம் இல்லைன்னு கேட்டிங்கன்னா, சில விஷயங்கள் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடக்கும், அது அல்லாஹ் ஏற்படுத்திய அற்புதம். ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா பண்ணிட்டாங்க, இந்த தேள் கொட்டுப்பட்ட இடத்துல அல்ஹம்து சூராவை ஓதின நபித்தோழரை கூப்பிட்டு, அல்ஹம்து சூராவில் நிவாரணம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் தான், தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, ஆனால் இனிமேல் அதை செஞ்சிடாதையும் தடை செஞ்சுறாங்க. இனிமேல் இந்த மாதிரி செஞ்சீங்க இல்லைங்களா, விஷயத்தை தடை. இன்னொரு ஹதீஸில் அந்த அறிவிப்பு வருது, இனிமேல் இந்த மாதிரி மற்றவங்களுக்கு செஞ்சிடாதீங்க, அது தப்புன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஏன்னா நிவாரணம் அப்படிங்கிறது அல்லாஹ் உடல் சார்ந்த சில நோய்களை வந்து நிவாரணப்படுத்துவான். சரிங்களா, ஆனால் உடல் சார்ந்த நோய்களை கடந்து இந்த விஷ கொட்டுப்பட்ட இடத்துல சில விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, இதெல்லாம் வந்து மருத்துவம் பார்க்குறதுக்குண்டான செயல்பாடுகள். இன்றைக்கி யாருக்காவது தேள் கொட்டிருச்சுன்னு சொன்னால் அவங்க மருத்துவம் பார்ப்பீங்களா, அல்ஹம்து சூரா ஓதுவீங்களா? மருத்துவம்னா பார்க்கணும், இன்னைக்குள்ளே அதான் அப்படிதான் செய்யணும். அல்ஹம்து சூரா ஓத நிவாரணம் ஆகுமா? ஆக. சரிங்களா, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருக்கும்போது ரசூலுல்லாஹ் வந்து செஞ்சு காட்டினது, ரசூலுல்லாஹ் வந்து இப்படி செஞ்சு காட்டல, சஹாபாக்கள் செய்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அப்படி நிவாரணம் இருக்கு நேரடியாக கட்டளை சொல்லியிருக்காங்களா? அல்ஹம்து சூரா ஓதுனீங்கன்னா உங்களுக்கு நிவாரணம் இருக்குது, பிலால் உன்னைய கட்டி புடப்படும் பிலால். இப்போ பிலால் இங்கே பாரு, சரி, ரசூலுல்லாஹ் இப்படி நேரடியாக சொல்லியிருக்காங்களா? அல்ஹம்து சூரா ஓதுங்க, கொடிய விஷயத்திலிருந்து அல்ஹம்து சூரா உங்களை பாதுகாக்கும்னு ரசூலுல்லாஹ் சொல்லலை. சரிங்களா, ரசூலுல்லாஹ் சொல்லலை, நபித்தோழர்கள் செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் வந்து சந்தோஷமாக எடுத்துக்கிறாங்க, நிவாரணம் இருக்குன்னு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி. அப்போ அந்த இடத்துல அல்லாஹ் ஏற்படுத்தி ஒரு அற்புதம். இப்போ ஏன் அல்லாஹ் அந்த இடத்துல அற்புதத்தை ஏற்படுத்துறான்னு கேட்டிங்கன்னா, ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, நபி இருக்கிற காலத்தில் அல்லாஹ் சில அற்புதத்தை ஏற்படுத்துவோம். ரசூலுல்லாஹ் வந்து சந்திரனை பிளந்து காட்டினாங்க, அந்த காலத்தினுடைய செயல்பாடுகள் வேறு, இப்போ வேறு. இப்போ யாராவது அப்படி செய்ய முடியுமா? நபியால் செய்ய முடியும், நபிக்கெல்லாம் அந்த அற்புதத்தை கொடுப்பான், ஆனால் சாதாரண மனுஷங்களால் செய்ய முடியுமா? இப்போ அதனால தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தனிப்பட்ட சூறாக்களுக்கு சிறப்பு இருக்குன்னு நினச்சி தான் தர்காக்கள் அந்த சூறாக்களை ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு அப்படி முக்கியத்துவம் கொடுத்தா யாசின் ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா, அப்படி நம்ம எடுத்துக்கவே கூடாது. எல்லாம் நிவாரணம் இருக்குது. நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஓதி ஒதிக்கிங்க, உடம்புல ஒரு நோய் வந்துருச்சுன்னு வச்சுக்கிங்கன்னா நீங்கள் அல்ஹம்து சூரா ஓதி ஒதிக்கிங்க, மற்றவங்களுக்கு செய்ய முடியாது. சரிங்களா, மற்றவங்கன்னா கணவன் மனைவிக்கு செய்யலாம், யாருன்னு தெரியாத அனதர் பர்சன் வாங்க அவங்களுக்கு செய்ய முடியாது. இது மார்க்கத்தில் கூடாது. அதே மாதிரி டெஸ்ட்டும் பண்ணிடக்கூடாது. என்ன செஞ்சு நம்பிட்டு போயிடணும், விஷம முறிவு இருக்கு போல அப்படின்னு சொல்லி பாம்புகளில் ஒரு ஆள் படுத்து கிடந்து வாயில் தள்ள நின்றுக்கிட்டு இருக்கும்போது இரிப்பா அல்ஹம்து சூரா ஓதுன்னு பக்கத்தில் போயிட்டு அல்ஹம்து சூரா ஓதிட்டு இருந்தால் கலிமா சொல்லி அவர் போயிடுவார். சரிங்களா, அப்புறம் ஜனாசா தான். அந்த மாதிரி நம்ம டெஸ்ட் பண்ணிடக்கூடாது, நம்பணும். எல்லாம் நிவாரணம் கொடுத்துருக்காங்கிற நம்பினால் போதுமானது. சரிங்களா, சரி, இது வந்து சூரத்துல் ஃபாத்திஹா இருக்குது. சரிங்களா, ஃபாத்திஹாவுடைய பேர்கள் நோட்டை பார்க்காம யார் சொல்லுவீங்க? 4 பேர்கள். சபுரம் வசானி, வேற அல் குர்ஆனுல் அதீம். சரி, அல் குர்ஆனுல் அதீம்னா என்ன பொருள்மா? மகத்துவமிக்க குர்ஆன், மகத்துவமிக்க வேதம். சரிங்களா, இது சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு. டைமுக்கு சீக்கிரம் வந்தீங்கன்னா சில பேர் ஃபாத்திஹா விடுபட்டுருக்கோம் இல்லைங்களா, சில கேட்டுக்குங்க மற்றவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். சரி, அடுத்து நம்ம எங்கே போகிறோம்? பக்ராவுக்கு போங்களா? சரி,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, பக்கரானா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா அல் பக்கரா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாடு அதுக்கு அர்த்தம். ஏன்னா பக்கராவுடைய வரலாறு ஃபுல்லாக பனு இஸ்ராயீலை பற்றி எல்லாம் பேசுவோம். ஒரு மாடை வச்சு அவங்க ரொம்ப அநியாயம் பண்ணுவாங்க. ஒரு சின்ன விஷயந்தான், வரலாற்று பின்னணிக்கு நான் சொல்கிறேன். அந்த ஒரு மாட்டினுடைய சம்பவம் அதில் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினால அந்த அத்தியாயத்துக்கு அல் பக்கரா என்கிற ஒரு பேர் அல்லாஹ் வைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இப்போ அல் பக்கராவை பொறுத்தவரை என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லா தஜ்அலு புயூத்தக்கும், உங்களுடைய வீடுகளை நீங்கள் ஆக்கிராதீங்க. எப்படி ஆக்கிராதீங்க? மக்காபிரன், மன்னரை மாதிரி ஆக்கிராதீங்க. இன்ன ஷைத்தான என்ஃபிரு மினல் பைத்தி, நிச்சயமாக ஷைத்தான் வீட்டுக்குள்ளே இருக்கிறான். யாருடைய வீட்டுக்குள்ளே இருக்கான்னு தெரியுமா? அல்லது தக்ரஉ ஃபீஹி சூரத்துல் பக்ரா, யாருடைய வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படவில்லையோ அந்த வீட்டில் ஷைத்தான் இருக்கிறான். அந்த வீட்டை நீங்கள் என்னவா ஆக்கிறாதீங்க? கபுரஸ்தான் மாதிரி ஆக்கிறாதீங்க, கபறுகளை மாதிரி ஆக்கிறாதீங்க. நீங்கள் அந்த மாதிரி ஆக்குனீங்கன்னு சொன்னால் வீடும் மன்னரை மாதிரி ஆயிரும். குர்ஆன் ஓதனா வீடு மன்னரை தானே, அப்படி சொல்கிறாங்க, வீடும் மன்னரை மாதிரி ஆயிரும். அதே மாதிரி ஷைத்தான் வீட்டுக்குள்ளே இருப்பான்னு சொல்லி. இப்போ பக்ராவுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, தூக்கமான சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, பக்ரா சூரா வீட்டில் ஓதினீர்கள் என்றால் வீட்டை விட்டு ஷைத்தான் ஓடுவான் அப்படிங்கிற ஒரு சிறப்பு. வீட்டை விட்டு ஷைத்தான் ஓடுவான்னா இது ஒரு கருத்து பிழைவுன்னு இருக்கும். இப்போ ஷைத்தான் வீட்டுக்குள்ளே இருக்கானா அப்படின்னு சொல்லி, ஷைத்தான் நம்முடைய ரத்த நாளங்களில் இருக்கான். சரிங்களா? நம்ம டிவி பார்க்குறோம், நம்ம சீரியல் பார்க்குறோம், நம்ம வீடுகளில் கெட்ட கெட்ட வார்த்தைகள் நம்ம பேசிக்கிறோம், இதெல்லாம் நாம் செய்கிறது. ஷைத்தானுடைய உணர்வு குர்ஆனுடைய தொடர்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஷைத்தானுடைய சிந்தனைன்னு மட்டும் இருக்காது. குர்ஆனுடைய தொடர்பு இருந்துச்சுன்னா ஷைத்தான் தான் விரண்டு ஓடிடுறாங்கல்ல. இப்போ வீடுகளில் தொழுகிறது, குர்ஆன் ஓதுறது, இந்த ஈடுபாடு கிடைக்க நமக்கு இந்த ஷைத்தானுடைய சிந்தனை இல்லாமல் இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ இது சூரத்துல் பக்ராவுடைய சிறப்பு. இந்த சூரத்துல் பக்ரா சூரா மூலமாக நீங்கள் வாங்க, அடுத்த நான் சூரா ஜுஸு மூலமாகவும் சில விஷயங்கள் சொல்கிறேன். சூரத்துல் பக்ராவில் ஆயத்துல் குர்சி அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு வசனம் இருக்குது, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம். இந்த ஆயத்துல் குர்சிக்கு நிறைய கதை விடுவாங்க, அந்த சிறப்பு இருக்குது இந்த சிறப்பு இருக்குதுன்னு சொல்லி. இந்த கதை விடுறாங்க இல்லைங்களா, எதுவுமே நம்பாதீங்க. அல்ஹம்து சூராவுக்கு ஒரு முக்கியமான கதை வச்சுருக்கிறாங்க, கபர் வணங்கிங்க. அந்த கதையை நீங்கள் கேட்டிங்கன்னா சிரிப்பீங்க. எந்த கதையை நீங்கள் நம்பாதீங்க, ஆதாரபூர்வமான ஹதீஸ் நம்பர் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி. அல்ஹம்து சூராவுக்கு ஒரு கதை ஒன்று வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன்னே, அல்ஹம்து சூராவுடைய சிறப்பை நம்ம பார்த்தோம், சின்ன சிறப்புகள் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அல்ஹம்து சூராவை நீங்கள் 100 முறை ஓதிக்கணுமா, கரெக்டாக கவுண்டிங் பண்ணி 100 முறை ஓதிக்கணும். அப்படி ஓதிட்டு நீங்கள் கடலுக்கு போனீங்கன்னா கடலில் நடக்கலாமா. அப்படி நடந்தீங்கன்னு சொன்னால் என்னவாயிருமா, நீங்கள் தண்ணிக்குள்ளே மூழ்க மாட்டீங்கன்னா கடல் நடந்துக்கிட்டே மேலேயே நிற்பீங்களாம் அப்படின்னு சொல்லி ஒரு கிதாபில் எழுதி வச்சுருக்காங்க. இது சாத்தியமா? இது நடக்குமா? இது உண்மையிலே இப்படி ஒரு கதைகள்லாம் சூறாவுடைய மகத்துவத்தை கதைகள் மூலமாக ஒழிச்சிடுறானுங்க. சூறாவுக்கு ஒரு கண்ணியம் இருக்கும் இல்லைங்களா, இந்த மாதிரி புருடா கதையை விட்டு என்ன செய்வாங்க, சூறாவுடைய கண்ணியமே போயிடும் இல்லைங்களா. இந்த மாதிரி இது எழுதி வச்சிருக்கிறாங்க. பக்ராவுக்கும் சில கதைகள்லாம் வச்சிருக்கிறாங்க, அதை நம்பாதீங்க. சரிங்களா? ஆயத்துல் குர்சிக்கு நிறைய கதை இருக்குது, சின்ன புக்கே போட்டிருப்பாங்க ஆயத்துல் குர்சின்னு சொல்லி. அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரியல் ஏஜ் தூங்கும்போது, எந்திரிக்கும் போது, சாப்பிடும்போது 24 ஹவர்ஸ் ஆயத்துல் குர்சி ஒரு மாதிரி சிறப்பு எழுதி வச்சுருப்பாங்க. ரசூலுல்லாஹ் வந்து சிறப்பு இருக்குன்னு சொன்னாங்க. உண்மையிலே ஆயத்துல் குர்சிக்கு சிறப்பு இருக்குது. என்ன மாதிரி சிறப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆயத்துல் குர்சி வந்து ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகு நீங்கள் ஓதுங்க அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். அப்படி ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகு நீங்கள் ஓதி வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு மனிதன் தன் இறைவனை பார்ப்பதற்கு தடையாக இருப்பது மரணம் அப்படின்னாங்க. சரிங்களா? நம்ம மௌத்தாய்ப்பு தானே அல்லாஹ்வை பார்க்க முடியும், இன்னொரு இடத்துக்கு போனால் தானே அல்லாஹ்வை பார்க்க முடியும். அப்போ ஆயத்துல் குர்சி ஒரு மனிதனை அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்துகிறது. இந்த சிறப்பு ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். இன்னொரு சிறப்பு இருக்குது, உறங்குவதற்கு முன்னால் ஓடக்கூடிய சிறப்பு. என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நோன்பு பெருநாளில் சதக்கா கொடுப்பாங்க. என்ன சதக்கா? நோன்பு பெருநாளில் ஃபித்ரு சதக்கா. சரிங்களா? அந்த ஃபித்ருடைய அந்த ஃபித்ருங்கிற வார்த்தை அப்போ வருது நமக்கு. ஃபித்ரு சதக்காவுடைய பொருள் இருக்கு இல்லைங்களா, நல்லா குமிச்சு வச்சுருக்காங்க. இதை வந்து பாதுகாக்கணும், ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கணும் இல்லைங்களா. இந்த ஃபித்ரு சதக்காவுடைய பொருளை பாதுகாக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் யாரை நியமிக்கிறாங்களோ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நியமிக்கிறாங்க, எல்லாத்தையும் பாதுகாத்துக்குப்பான்னு சொல்லி. இரவில் பாதுகாத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு திருடன் வந்துட்டான், வந்து கொஞ்சம் பொருளாக எடுத்துட்டான். அங்கே இருந்த அந்த பெரித்த பழங்கள், ஏழை எளிய மக்களுக்கு சேர வேண்டிய விஷயங்கள்லாம் எடுத்துட்டான். எடுத்துகிட்டு போகும்போது பிடிச்சிட்டார். அப்போ என்ன விஷயம், எதுக்கு நீ எடுத்துகிட்டு போகிற, ஏழை எளிய மக்களுடைய பொருள் தானே இப்படி எடுத்துகிட்டு போகலாமான்னு சொல்லி. அப்போ ஒரு என்ன பண்ணிட்டாரு, குடும்பம் சூழ்நிலை ஏழ்மை வறுமைன்னு சொன்னோடனே சஹாபாக்கிட்ட இயல்பாக அந்த ஒரு இறக்க குணம் விட்டுட்டாங்க. விட்டுட்டு போய் ரசூலுல்லாஹ்ட்ட போய் இந்த விஷயத்த சொன்னாங்க.
இந்த மாதிரி நேற்று ஒரு திருடன் வந்தால் யாரை சொல்லலாம், அவனை பிடிச்சி நான் வந்து நிப்பாட்டினேன், அவன் வந்து சதக்காவுடைய பொருள் எடுத்துட்டான், ஏன்னு கேட்டால் ஏழ்மை வறுமைன்னு சொன்னான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவன் திரும்ப நாளைக்கு வருவான் பாருன்னு சொல்லி. ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி அடுத்த நாளும் பாதுகாத்துட்டே இருக்கும்போது திரும்ப வர்றான், திரும்பவும் எடுக்கிறான். திருடுறதுக்கு பொதுவாக அந்த எண்ணம் இருக்கும் போல, ஒரு மாதிரி திருடிட்டாங்கன்னா திரும்ப திருடுறோங்கிற ஆசை. அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த நாளும் வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன மாதிரி அடுத்த நாளும் வர்றான். வந்தவுடனே திரும்பவும் பிடிச்சிட்டாங்க. நேற்று தான் வந்து திரும்ப இன்றைக்கி திருட வர என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது திரும்பவும் இதே காரணம், வறுமையான ஒரு சூழ்நிலை, ஏழ்மையான ஒரு சூழ்நிலை, என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வறுமைன்னு சொல்லி திரும்பவும் விட்டாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட போய் 2வது முறையும் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் 3வது முறையும் சொல்லி காட்டுகிறார்கள், திரும்பவும் வருவான்னு சொல்லி. 3வது முறையும் கரெக்டாக வர்றாப்புல அந்த திருடன். சரிங்களா? அப்புறம் திரும்பவும் அபூ ஹுரைரா பிடிச்சி, இந்த முறை உன்னை விடுற மாதிரி இல்லை, நீ திரும்ப இதே வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிற, இன்றைக்கி ஏதாவது ஒரு முடிவு கட்டி ஆகணும், நீ சொல்லு அப்படின்னு சொல்லி. திருடன் என்ன பண்ணிட்டான்னா, அவன் ஒரு சைத்தான். திருடுங்கிறது சைத்தானும் நீங்கள் வச்சுக்கோங்க, ஹதீஸ்களை சைத்தானுங்கிற வார்த்தையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சரிங்களா? அந்த திருடன் ஒரு விளக்கம் கொடுக்குறான், உனக்கு தெரியாது அபூ ஹுரைரான்னு சொல்லி. எனக்கு தெரியும். என்ன தெரியாதான்னு, குர்ஆனில் ஒரு வசனம் இருக்குது, அந்த வசனத்தை ஓதுனா அல்லாஹ் வந்து உன்னை பாதுகாப்பதற்காக இரவு முழுவதுமே, நீ உறங்குவதற்கு முன்னால் அந்த வசனத்தை ஓதுனா உன்னை பாதுகாப்பதற்காக இரவு முழுவதும் மலக்குமார்கள் வானவர்கள் வருவார்கள், உனக்கு தெரியாதான்னு சொல்லி. அபூ ஹுரைராவுக்கு ஒரு ஆச்சரியம். ஏன்னா எல்லா நபித்தோழர்களுக்கும் எல்லா செய்தியும் தெரியாதுல்ல, தெரிந்த செய்திகள் இருக்கும், அது புதுசு அபூ ஹுரைரா இல்லை அவங்களுக்கு. அப்படி இருக்கா, அவருக்கு ஒரு சந்தேகம் இருக்குமா இல்லையான்னு சொல்லி. ஏன்னா சஹாபாக்கள் நன்மையான விஷயத்தில் போட்டி போட்டுக் கொள்வாங்க. இந்த விஷயத்தை கேட்டவனும் அவருக்கு ஒரு ஆச்சரியம். சரின்னு சொல்லி திருடனை விட்டார். திருடனை விட்டு அடுத்த நாள் ரசூலுல்லாஹ்ட்ட போயிட்டு, திருடன் வந்தது கொண்டெல்லாம் பெருசாக அவர் பேசலை, அவனை பிடிச்சே ரசூலுல்லாஹ் அவன் வந்து ஒரு காரணம் சொன்னான், அந்த காரணத்தினாலே அவனை விட்டேன். என்ன காரணம் சொன்னான், இந்த மாதிரி இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த ஆயத்துல் குர்சிங்கிற அந்த சூறா ஓதிட்டு தூங்குனா அல்லாஹ் வந்து நம்மை பாதுகாப்பதற்காக மலக்குமார்கள் அனுப்புகிறான், நம்ம பாதுகாக்கிறதுக்காக மலக்குமார்கள் அனுப்புறது உண்மையாக சொல்லான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சிரிச்சிட்டாங்க. சிரிச்சுட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அபூ ஹுரைராவே, அவன் ஒரு திருடனாக இருந்தாலும் கூட, அவன் செய்த செயல் தவறான செயலாக இருந்தாலும் கூட, அவன் சொன்ன செய்தி கரெக்டுனாங்க ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து அவனை கடுமையாக கண்டிச்சாங்க ரசூலுல்லாஹ். ஏன்னா திருடனை வந்து நல்லாவே சொல்ல முடியாதுல்ல, 4 ஹதீஸ் 4 ஆயத்து பேசுறதுனால அவன் செய்கிற செயல் நல்ல செயல் சொல்ல முடியாதுல்ல. தொழுகக்கூடிய ஆள் இருப்பாங்க, தண்ணி அடிக்கிற ஆளும் இருப்பாங்க, தொழுவுக்கு தண்ணி அடிக்கிற ஆளும் இருப்பாங்க. தண்ணி அடித்து தொழுவ சரியா போயிருமா? தொழுகிறாரு, தண்ணி அடிக்கிறாரு, அதான் தொழுகிறாரு. தொழுகையும் தண்ணி அடிக்கிற ரெண்டுமே இபாதத்தா, அந்த ரேஞ்சுக்கு போய் நிப்பாட்டிடுவாங்க. ஒரு தவறு செஞ்சால் ஒரு நன்மை வந்து பலனாயிரும்னு சொல்லி. சரிங்களா? ரசூலுல்லாஹ் கடுமையாக கண்டிக்கிறாங்க, அவன் செய்த செயல் தவறான செயல் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் விளக்கம் கொடுக்குறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் அடுத்து சொல்கிறாங்க, யாரேனும் உறங்க சென்றால் நீங்கள் ஆயத்துல் குர்சி ஓதிவிட்டு உறங்குங்கள். அப்படி உறங்க செல்லும் போது ஆயத்துல் குர்சியை ஓதிவிட்டு உறங்கினீர்கள் என்றால் நீங்கள் விடியும் வரைக்கும் உங்களுக்கு பாதுகாவலர்களாக அல்லாஹ் மலக்குமார்களை மாணவர்களை அனுப்புகிறான்னு சொல்லி, இது ஆயத்துல் குர்சிக்கு உண்டான சிறப்பு. சரிங்களா? 2 சிறப்பு தான் ஆயத்துல் குர்சிக்கு. என்ன சிறப்பு? கடமையான தொழுகைக்கு பிறகு நம்ம ஓதுறது, அடுத்து தூங்குறதுக்கு முன்னாடி உறங்குறதுக்கு முன்னாடி ஓதணும். சரிங்களா? இது 2 சிறப்பு தான் ஆயத்துல் குர்சிக்கு. அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆமனு ரசூல் 285 86 ஆமன ரசூல் அப்படிங்கிற ஒரு வசனமும், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஹா என்கிற இந்த 2 வசனம், இந்த 2 வசனத்துக்கு நிறைய சிறப்பு இருக்குது. சரிங்களா? என்ன மாதிரி சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தினமும் நீங்கள் உறங்க செல்வதற்கு முன்னால் ஆமன ரசூல் என்கிற அந்த ஆயத்தும், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஹா என்கிற இந்த 2 ஆயத்தும் நீங்கள் ஓதிவிட்டு சென்றால் அவருக்கு இந்த 2 ஆயத்தும் போதுமானதாக ஆகிவிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மனிதனுடைய தீங்குகள், உலகத்தினுடைய தீங்குகள், எல்லா விஷயத்திலிருந்துமே அல்லாஹ் ஒவ்வொருவரும் உங்களை பாதுகாப்பான். போதுமானதுன்னா அதானே, ஒருத்தன் 2 லட்ச ரூபா கொடுத்தோம் போதும்னா போதுமான்னு சொல்லுவான், அவன் போக சொல்ல மாட்டான். கோடி ரூபா கொடுத்தாலும் இன்னும் வேணும்னுவான். இப்போ அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் வந்து நம்முடைய நஃப்ஸை வந்து போதுமாக்கும் அப்படின்னா ஒரு நிம்மதியான திருப்தியான ஒரு எண்ணத்தில் கொண்டு போய் நிப்பாட்டும். அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஹா ஆமன ரசூல். இந்த 2மே உறங்க செல்வதற்கு முன்னால் நம்ம ஓதணுமா, அப்படி ஓதினால் அந்த 2மே அவருக்கு போதுமானது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை நம்ம பார்க்க முடிகிறது. அதே மாதிரி இன்னும் சில அறிவிப்புகளில் இந்த 2 ஆயத்து இல்லைங்களா, குர்ஆனில் இருக்குன்னு நம்ம நினச்சிருக்கிறோம். ஆனால் குர்ஆனில் இருந்து அல்லாஹ் அந்த 2 ஆயத்தை இறக்கலை. எங்கேருந்து இறக்கியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, அல்லாஹ் வந்து இந்த வானம், பூமி, சூரியன், சந்திரன்
மொத்த உலகத்தையும் படைப்பதற்கு முன்னால் இந்த உலகம் நீரில் இருந்திருக்கு, நீரில் மிதந்து இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாமே அல்லாஹ் படைச்ச ஒரு ஏடுன்னு சொன்னால் என்ன ஏடு? லவ்ஹுல் மஹ்ஃபூல் அப்படிங்கிற ஒரு ஏடு. சரிங்களா? அந்த ஏட்டிலிருந்து அந்த 2 ஆயத்தை, எந்த 2 ஆயத்தை? ஆமனு ரசூலு பிமா உன்ஸில அலைஹி மின் ரப்பிஹி வல் முஃமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி அப்படிங்கிற ஒரு ஆயத்தும், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஹா அப்படிங்கிற அந்த 2 ஆயத்தும் எங்கிருந்து அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறான்? லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல இருந்து கொண்டு வந்திருக்கான்னு சொன்னால் எவ்வளோ சிறப்புகள் இருக்கும். அவ்வளோ சிறப்பு வாய்ந்ததாக இந்த 2 ஆயத்துகள் இருக்குது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுகிறார்கள். சரிங்களா? ஆமாம், சொல்லுங்கள். ஓதலாம், அறிவிப்பு இருக்கு, ஒரு அறிவிப்பு இருக்கு. ஓதலாம். காலையிலையும் மாலையிலையும் ஓதுறது தவறு. சொல்லுங்கம்மா. ஆமாம், ஓதிக்கலாம். சரிங்களா? இப்போ சிறப்புன்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா? ரசூல்லா குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. நேரடி அர்த்தத்தில் சில விஷயங்கள் வரும் இல்லைங்களா? ரசூல்லா இப்போ நான் உங்களுக்கு பயான் துவங்கும் போது சொன்னேன், சில சூறாக்கள் ரசூல்லாவை கொடுத்த தஃப்சீர். புரிஞ்சுங்களா? இப்போ அறிவிப்பாளர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு அனுமதி இருக்குது. காலையிலும் ஆமன் ரசூல் ஓதிக்கலாம், லா யுகல்லிஃபுல்லா ஓதிக்கலாம், மாலையிலும் ஓதிக்கலாம்னு ஆதாரம் இருக்குது. ரசூல்லா நேரடியாக சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்களே, சிறப்புன்னு ரசூல்லாவுடைய வாயிலிருந்து ரசூல்லா சொன்ன அந்த சிறப்பை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ். இப்போ இதோடு முடிச்சிருக்கோம். லவ்ஹுல் மஹ்ஃபூலும் நிப்பாட்டி வச்சுருக்கோம். சரிங்களா? சரி, இது 2 விஷயங்களும் நீங்கள் மனசில் பதிய வச்சுக்கிங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்குறது 2 சூறாவையும் சேர்த்து ஓதுறது. எந்த 2 சூறா? சூரத்துல் பக்ராவையும் சூரத்துல் ஆலி இம்ரானையும். இந்த 2ஐயும் சேர்த்து ஓதுறோம்ல, இதில் நிறைய சிறப்பு இருக்குது. முக்கியமான சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 சூறாவும் மறுமை நாளில் நமக்காண்டி அல்லாஹ்ட்ட பரிந்து பேசுமா. நம்ம பயானை குறிப்பிடுறதை விட நீங்கள் முன்னாடியே குறிப்பிடுத்து வந்திருக்கீங்க. சரிங்களா? மாஷா அல்லாஹ். அல்லாஹ் இடத்துல என்ன செய்யுமா? பரிந்து பேசுமா. அல்லாஹ் இந்த 2 அத்தியாயங்களை இந்த அடியான் படித்தான். ஏன்னா மறுமை நாளில் யாரும் யாருக்குமே பரிந்துரைக்க முடியாது. ஆனால் பரிந்துரைக்க முடியும் அப்படின்னு சொன்னால் குர்ஆன் மட்டும்தான் நமக்காண்டி அல்லாஹ்ட்ட பேசும். ஷஃபாஅத்துல் குர்ஆனி யௌமல் கியாமா. மறுமை நாளில் அல்லாஹ் குர்ஆன் பரிந்து பேசும். அட்டங்கவே மாட்டாப்ல பிலால். இருக்கட்டும், விடுங்க. சரி, சொல்லுங்கம்மா. பின்னாடி பேசாதீங்கம்மா யாருமே. சரி, குழந்தைங்க தானே. சரி, இந்த சூரத்துல் பக்ராவுக்கும் சூரத்துல் ஆலி இம்ரானுக்கும் இந்த சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை நம்ம ஓதிக்கிட்டு வந்தோம்னு சொன்னால் தினமும் ஓதணும். சும்மா இன்றைக்கா ஓதணும் அப்படின்னு இருக்கவே கூடாது. தினமும் ஓதிட்டு வந்தோம்னா மறுமை நாளில் இந்த 2 அத்தியாயங்களும் அல்லாஹ்ட்ட போய் பேசணும். ஏன்னா மறுமை நாளை பொறுத்தவரையிலும் யாருமே பாதுகாக்க முடியாத ஒரு நாள். குர்ஆன் அல்லாஹ் அபஸாங்கிற அத்தியாயத்தில் பேசுகிறான். ஃபைதா ஜாதி சாஹ யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபத்திஹி வ பனி லிக்குல்லி இம்ரிஇன் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனு யுக்னி. மறுமை நாளில் அந்த ஒரு சத்தம் ஏற்படுகிற அந்த நேரத்தில் யாருக்குமே பாதுகாக்க முடியாது. என்னதான் பெற்ற தாயாக இருந்தாலும் பெற்ற மகனாக இருந்தாலும் நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளாக இருந்தாலும் அந்த நாளில் தாயை பார்த்து தந்தையும், தந்தையை பார்த்து தாயையும், பிள்ளைகளை பார்த்து பெற்றோர்களும், பெற்றோர்களை பார்த்து பிள்ளைகளும், நண்பர்களை பார்த்து நண்பர்களையும் பார்த்து ஓடுவார்கள். இப்போ யாருக்குமே யாரும் உதவ முடியாது மறுமை நாளில். அப்போ யாரும் உதவ முடியாத ஒரு நேரத்தில் நமக்காக ஒரு பொக்கிஷம் பரிந்து பேசும்னு சொன்னால் குர்ஆன் தான். குர்ஆனில் முக்கியமான 2 சூறாக்கள் போய் பேசும் அல்லாஹ்ட்ட. சூரத்துல் பக்ராவும் சூரத்துல் ஆலி இம்ரானும் போய் சொல்லுமா, இறைவா இந்த அடியான் உனக்காக இந்த வசனத்தை எடுத்து படித்தான், அல்லாஹ்ட்ட பரிந்து பேசணும்னா எவ்வளோ பெரிய பாக்கியம், அது சாதாரண பாக்கியம் இல்லை. அப்போ அந்த மாதிரி பாக்கியம் நிறைந்த சூறாக்கள் தான் சூரத்துல் பக்ராவும் சூரத்துல் ஆலி இம்ரானும். அதை நம்ம தினமும் ஓதிக்கிட்டே வந்தோம்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய மறுமை நாளில் நமக்காக அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேசக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்கள். இந்த ஹதீஸில் சூரத்துல் பக்ரா ஆலி இம்ரான்லாம் வருது, பாதின்னு வரல. இந்த 2ஐயும் ஓதணும் தான் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? இப்போ ஹதீஸில் அப்படி இருக்கிறதுனால நம்ம எப்படி எடுத்துப்பீங்க? ஹதீஸில் அப்படின்னா நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க? முழுமையாக தான் எடுத்துப்போம். சரிங்களா? குறிப்பிட்டு சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் குறிப்பிட்டு எடுத்துக்கலாம். எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படவில்லையோ அந்த வீட்டை விட்டு சைத்தான் ஓட மாட்டான்னு வருது.
இதில் அறிவியலாளர் அந்த ஹதீஸ்கலை வல்லுநர்கள் வந்து இதுக்கு ஃபத்வா கொடுக்கும்போது அவங்க வந்து பக்கரா ஓதணும்னு சொல்கிறாங்க. அது வந்து முழுசாக ஓதணும் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படாது. ஏன்னு சொன்னால் பக்கரா வந்து ஓதப்படவில்லையோங்கிற வார்த்தை வரும். முழுசாக ஓத முடியாதுல, ரொம்ப லென்த்தான அத்தியாயம் இல்லை. ஆனால் ஓதணும், குறிப்பிட்ட ஓதலாம் போதுமானது. ஆனால் எதுக்கு வீட்டில் குரான் ஓதணுங்கிறதுக்கு இந்த சட்டம் எடுத்துக்கலாம். பக்கரா ஓதணும், சைத்தான் ஓடுவான்னு சொல்லி. ஆனால் சூரத்துல் ஆல இம்ரானையும் சூரத்துல் பக்கராவையும் ஆல இம்ரானையும் இந்த ரெண்டுமே நமக்கு பரிந்து பேசணும்னு சொன்னால் அது பெரிய ப்ராஜெக்ட் தான். அல்லாட்ட பரிந்து பேசணும்ல. இப்போ அறகுறையாக வந்து அப்படி பரிந்து பேசும், முழுசாக உலகத்தான பரிந்து பேசும். இப்போ அந்த மாதிரி விஷயத்தை வச்சு நம்ம தீர்மானிச்சுக்கலாம். அப்போ இதுக்கு ஹதீஸ்கலை வல்லுநர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அது முழுசாக தான் சொல்கிறாங்க. ஃபுல்லாகவே ஓதணும்னு சொல்லி நேரம் ஒதுக்கி தான் ஆகணும். 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆனாலும் ஓதி தான் ஆகணும். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் ஓதிடுறீங்களா? இப்போ சூரத்துல் பக்ராவுக்கும் சூரத்துல் ஆல இம்ரானுக்கும் இந்த சிறப்பு இருக்குது இன்ஷா அல்லாஹ். அடுத்து வந்து நிறைய சிறப்புகள் இருக்குது ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டு சொன்னது. நான் குறிப்பிட்டு சில விஷயத்தை மட்டும் அப்படி சொல்லிக்கிட்டே வரேன். நேரம் போகிற வரைக்கும் நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து வந்து தஜ்ஜாலிடமிருந்து பாதுகாப்பு. தஜ்ஜாலை பொறுத்தவரையிலையும் மறுமை நாளில் வந்து அவன் வரக்கூடிய மறுமை நாளுடைய அடையாளம். தஜ்ஜால் வந்து அல்லாஹ் இந்த உலகம் அழிக்கப்படுவதற்கு முன்னால் நிகழ்த்தப்படக்கூடிய பெரும் அடையாளங்களில் மிக முக்கியமான ஒரு அடையாளம் தஜ்ஜாலுடைய வருகை. தஜ்ஜாலுக்கு இருக்கிற சில தன்மைகள் இருக்கு இல்லைங்களா, அதை பார்த்து எவ்வளோ பெரிய ஈமான் உள்ளவர்களாக இருந்தாலும், தொழுகையாளிகளாக, நோம்பாளிகளாக, சக்காத்து கொடுக்கக்கூடியவர்களாக, எவ்வளோ பெரிய ஈமான் உள்ளவர்களாக இருந்தாலும் கூட தஜ்ஜாலுடைய அந்த சில அதீத சக்திகளை பார்த்து ஈமானே போயிடுமா. இவ்வளோ தொழுகையாளிகளை தோற்று போயிடுவாங்க ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அந்த நேரத்தில் வந்து சில பேர் பாதுகாக்கப்படுவாங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு அதுக்கடுத்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க யார் கஹஃப் என்கிற அத்தியாயம். காஃபு கிடையாது, காஃபுங்கிறது 50, கஹஃப்னா 18 தானே, 18. இந்த 18 யார் ஓதுறாங்களோ மன் ஹஃபில 10 ஆயாத்தின் மின் அவ்வளி சூரத்துல் கஹஃபி, சூரத்துல் கஹஃபினுடைய ஆரம்ப 10 வசனங்களை யார் ஓதுகிறாரோ உஸிம மின தஜ்ஜால், தஜ்ஜாலிடமிருந்து அவர் பாதுகாப்பு பெறுவார் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இதில் இன்னொரு அறிவிப்பு வருது. ஆரம்ப 10 வசனங்கள்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இறுதி 10 வசனங்களும் ஒதுக்கணும். இந்த 2 அறிவிப்புமே இருக்குது. ஒன்று ஓதுனா ஆரம்ப 10 வசனம் ஓதணும், இல்லைன்னு சொன்னால் கடைசி 10 வசனம் நம்ம ஓதிக்கொள்ளலாம் அப்படிங்கிற இந்த 2 அறிவிப்புமே இருக்குது. இதை ஓதி வந்தோம்னா ஓரளவு தாக்கு பிடிக்கலாம். சில விஷயங்கள் வந்து ஈமானை பாதுகாக்கிறோம்ல, ஈமானுக்கும் நமக்குமான போராட்டம் இருக்கு இல்லைங்களா, அது சில நேரங்களில் எவ்வளோ உறுதியாக இருந்தாலும் அல்லாஹ் கொடுக்குற ஈமான் தான், நம்ம ஏற்படுத்திக்கிற ஈமான் கிடையாது. அல்லாஹ் இந்த தஜ்ஜால் இந்த இடமிருந்து பாதுகாப்பு பெறணும்னு சொன்னால் இந்த சூரா ஓத சொல்லியிருக்கான். அப்படி ஓடனா அல்லாஹ் பாதுகாப்பு கொடுப்பான். சரிங்களா? அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நம்ம கிடைக்கும். தஜ்ஜால் நம்மளை சீண்ட மாட்டான். தஜ்ஜால் சில விஷயங்கள் அப்படி செய்வான். ஒரு மனிதரை கூப்பிட்டு சாகடிச்சிருவான். இறப்பு ஒரு மனுஷனால் கொடுக்க முடியும்ல, ஈஸியாக ஒரு ஆள் கத்தியை கொண்டு குத்துனா இறந்து போயிடுவார் கொஞ்ச நேரத்தில். அப்போ இறப்பு ஈஸியாக கொடுத்துடலாம். பிறப்பு கொடுக்க முடியுமா? திரும்ப உயிர் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஒரு ஆள் இறந்து ஜனாசாவாக இருக்கிறாரு, அவருக்கு ஒரு மனிதர் வந்து உயிர் கொடுத்தா நீங்கள் என்ன செய்வீங்க? ஈமான் இடத்துல நம்ம நிற்குமா? இறந்து போனவருக்கு இப்படி உயிர் கொடுத்த லேசாக பெசர ஆரம்பிச்சிடும்ல. இந்த மாதிரி தஜ்ஜால் பண்ணுவான். ஒன்ஸ் தான் எல்லாமே பண்ணுவான், திரும்ப திரும்ப பண்ண மாட்டான். அவனுடைய எல்லா ஆட்களுமே ஒரு முறை தான். அல்லாஹ் திரும்ப திரும்ப பண்ணுவான். ஒரு மனுஷனுக்கு 100 முறை அல்லாஹ் உயிர் கொடுப்பான், 100 முறை உயிர் எடுப்பான். அல்லாஹ்வுடைய அதிகாரம். தஜ்ஜாலுக்கு ஒரு முறை தான் பண்ண முடியும். இப்போ இந்த தஜ்ஜால் இந்த மாதிரி பண்ணுறதை வச்சு மக்கள் என்ன செய்வாங்க? பாமர மக்கள், இப்போ நம்ம கொள்கையை வழங்கியிருக்கோம், நமக்கு தெரியும். கொள்கை தெரியாத மக்கள் என்ன செய்வாங்க? யாசீனுக்கே பல தப்சாக்களை நம்பக்கூடிய மக்கள் நம்ம ஆட்கள். இறந்தவங்களுக்கு ஓதுனா நன்மை கிடைக்கும், இறந்தவங்களுக்கு ஓது பக்ஷு பண்ணால் அது சிறப்பு நன்மை கிடைக்கும்லாம் பெரிய பெரிய கதையெல்லாம் வச்சுருக்காங்க யாசீனுக்கு. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது ஈஸியாக நம்பிடுவாங்கள்ல. அப்போ அல்லாஹ்விடமிருந்து பாதுகாப்பு பெறணும்னு சொன்னால் இந்த கஹஃப்ங்கிற அத்தியாயத்தை நம்ம தினமும் ஓதும். தினமும் தான் ஹதீஸ்லேயே வரும். சரிங்களா? தினமும் இந்த சூறாக்களை ஓதுனோம்னா நம்ம தஜ்ஜாலுடைய அந்த சூழ்ச்சியிலிருந்து பாதுகாப்பு பெறலாம் அப்படிங்கிற இந்த செய்தி புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்து நமக்கெல்லாம் தெரிஞ்ச குல்ஹுல்லாஹ் பெரிய போட்டியாக இருக்கும். சில நேரங்களில் வந்து சில பேருக்கு வந்து தொழுகையில் இதை தவிர எதுவும் ஓத மாட்டாங்க. சில பேர் வந்து மனப்பாடம் அதிகமாக பண்ணி வச்சுருக்க மாட்டாங்க. முதல் ரக்காத்துலேயும் குல்லல்லாஹுது, 2வது ரக்காத்துலேயும் குல்லல்லாஹுது. சில நமக்கு வெறுப்பு தட்டிடும், இவர் பின்னாடி எப்போ தொழுதாலும் குல்லல்லாஹுது தவிர ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி. சரிங்களா? குல்லல்லாஹு சூராவுக்கு நிறைய சிறப்பு இருக்குது, நிறைய நன்மைகளும் இருக்குது. அதில் மிக முக்கியமான ஒன்று, ரசூலுல்லாஹ்ட்ட போய் ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ரசூலுல்லாஹ் இவர் பின்னாடி நான் எப்போ தொழுதாலும் குல்லல்லாஹு சூரா மட்டும்தான் அவர் வந்து ஓதுறாப்புல, வேறு ஒன்றுமே ஓத மாட்டேங்கிறாருன்னு சொல்லி. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்கன்னா அவரை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு கண்டிப்பாங்கன்னு மற்ற சஹாபாக்கெல்லாம் நினைக்கிறாங்க.
ஆனால் ரசூலுல்லாஹ் வந்து ரொம்ப இலகுவாக சொல்லிட்டாங்க, அல்லாஹ் அவங்களை நேசிக்கிறான் அப்படின்னு சொல்லி, தெரிந்தவையே திரும்ப திரும்ப நீங்கள் ஓதுங்கன்னு சொல்லி. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஓர் இரவில் குர்ஆனுடைய 3 பகுதியில் ஒரு பகுதி நீங்கள் முடிப்பீர்களான்னு கேட்குறாங்க. குர்ஆன் 30 ஜுஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ 30 ஜுஸில் ஒரு இரவில் 10 ஜுஸை முடிக்க முடியுமா? பக்கரா தாண்டது கஷ்டமாக போயிடும். பக்கரா தாண்டி நீங்கள் ஆல் இம்ரானுக்கு வர வரைக்கும் சுகு வந்துடும். ஒரு இரவில் நீங்கள் 10 ஜுஸை முடிக்கிறது சாத்தியங்களா? சாத்தியம் இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் உறங்குவதற்கு முன்னால் குல் ஹுவல்லாஹு சூராவை, சூரத்துல் இஹ்லாஸ் என்கிற அந்த சூராவை ஓதிவிட்டு நீங்கள் உறங்கினீர்கள் என்றால் அல்லாஹ் உங்களுக்கு 3 பகுதி, குர்ஆனுடைய 3 பகுதியில் ஒரு பகுதி முடித்து அந்த நன்மையை தருவான்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. 10 ஜுஸு படித்த நன்மை குல் ஹுவல்லாஹு சூரா தருது. எவ்வளோ பெரிய பாக்கியன்னு பாருங்கள். சரிங்களா? அதேமாதிரி ரசூலுல்லாஹ் தினமும் உறங்குவதற்கு முன்னால் இந்த 3 சூறாக்களை ஓதிட்டு உள்ளங்கையில் ஊதிட்டு உடம்பு ஃபுல்லாக தடவிட்டு தான் தூங்குவாங்களாம். இந்த 3 சூறா ஓதாமல் என்றைக்குமே ரசூலுல்லாஹ் படுத்ததில்லைன்னு சொல்லி ஹதீஸ்களை பார்க்க முடியுது. அந்த 3 சூறாவும் நமக்கு தெரிஞ்ச சூறா தான். குல் அவுது பிரப்பின் நாஸ், குல் அவுது பிரப்பில் ஃபலக், குல் ஹுவல்லாஹு அஹத். சரிங்களா? இந்த 3 சூறாவையும் அல்லாஹ்வுடைய தூதரவங்க ஓதி விட்டு தான் தூங்குவார்கள், அவங்க உள்ளங்கையில் தடவி கொண்டு தான் தூங்குவார்கள் என்று ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுவும் ஆதாரப்பூர்வமான செய்தி. இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறது சிறப்புகளை மட்டும் பார்த்துருக்கோம். சரிங்களா? ரசூலுல்லாஹ் சொன்ன சூறாக்களுடைய சிறப்புகளும் ரசூலுல்லாஹ் செஞ்சு காட்டிய சூறாக்களுடைய சிறப்புகளும் இது மட்டுமே நம்ம செய்யலாம், நபி வழியான விஷயம். சரிங்களா? இப்போ இதுலேருந்து சந்தேகம், இதுலேருந்து கேட்கணும். இப்போ பேசப்பட்ட விஷயத்துலேருந்து நான் கேள்வி கேட்கணும், அது கேட்டுறேன்.